இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரெசிடென்சி. நல்லா இருக்குல்ல, உண்மையிலே சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும், நல்லா பெருசாக தான் இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா நீங்கள் ஜேசி ரெசிடென்சி ஸோ கண்டிப்பாக ஒன்று விசிட் பண்ணுங்கள். ஓகே பாய். நாங்கள் அப்படியே கிளம்புறோம். போயிட்டு போகிற வழியில் பேலன்ஸ் இருக்கிறத சுற்றி பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்புறோம். பாய் பாய் அக்கா. ஸோ ஒரு வழியாக வந்து நாங்கள் கோக்கோஸ் வாக் வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளக்க என்ட்ரி ஆகிறோம் மேகியோட. எஸ், உள்ளக்க போகிறோம். அது இருக்கும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர். நம்ம போகிற வழியில் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே மெதுவாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு போகலாம். ஸோ அந்த கம்பிகள் எல்லாமே அவ்வளோ ஜில்லுன்னு, கொடைக்கானலே ஜில்லுன்னு தான் இருக்கும். இப்போ கம்பிகள் மட்டும் ஜில்லுன்னு இருக்காதா? அந்த அளவுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு இடம். அந்த இடத்துல தான் கோகோ வாட்ஸ்க்கு வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு இடமா வந்து இருக்கிறது. இது வந்து டிக்கெட்டை எடுக்கிற இடம். ஸோ இங்கே டிக்கெட்டை எல்லாருமே எடுத்துகிட்டு அப்படியே உள்ளக மெதுவாக போகிறாங்கன்னா ரைட் சைடில் எல்லா கடைகளும் இருக்கும். டாய்ஸ் இருக்குது, ஃபேன்சி ஐட்டம்ஸ் இருக்குது, கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம ஏதாச்சும் வாங்கணும், அந்த சோளக்கருதுலேருந்து மேகிலேருந்து அதுவும் இருக்குது. ஸோ நாங்கள் வரும்போதே மேகியை எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இது நானும் டெக்கி பாயும் மேகி இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டு அந்த குளிருக்கு அந்த சூடாக அந்த மேகியை சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக, நார்மலாக செய்கிற அந்த மேகிக்கு அவ்வளோ ஒரு சுவையானதாக இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். அப்புறம் அப்படியே மெதுவாக எட்டி பார்த்தோம்னா ஃபுல்லாக அந்த மிஸ்ட்டு வந்து அப்படியே கவர் ஆகிட்டுருக்கு. அது அப்படியே மேலே வரும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கேற்ற மாதிரிக்கு கொஞ்சம் நேரத்தில் அந்த மிஸ்ட்டு எல்லாமே வந்து அப்படியே மேலே ஏறிடுச்சு. நம்ம நிற்கிற இடம், இந்த பாதை, இந்த கோகோ வாட்ஸ் ஃபுல்லாமே வந்து அப்படியே மிஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகி மேலே மறுபடியும் அப்படியே மலையை தாண்டி மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. இதில் முக்கியமாக என்னென்னா, இந்த மிஸ்ட்டு வந்து மேலே ஏறுற வாக்கில் அப்படியே ஏறி என் மைக்குள்ளே போய் என் மைக்கில் இருக்கிற வாய்ஸ் போய் நான் இவ்வளோ பேசினேனே அதெல்லாம் வீணாக போய் இப்போ உட்காந்துங்களுக்கு டப்பிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுதான், ஏன்னா நான் நிறைய எடுத்து வச்சுருந்தேன். ஸோ நல்லாயிருக்கும். அது எல்லாமே போச்சா. அப்படியே பஞ்சு மிட்டாயை சாப்பிட்டுட்டே கேளுங்க எல்லோரும். பஞ்சு மிட்டாய் வந்து அங்கே வரிசையாக இருந்துச்சு. ஒரே ஒரு கடை இருந்துச்சு. எல்லோரும் அது ஒரு இதுக்காக ஒரு ஹாப்பினஸ்க்காக வாங்கிட்டு ஃபோட்டோ எடுக்க, லைட்டாக சாப்பிட அந்த மணிக்கு இருந்தாங்க. அந்த இடத்துல நாங்கள் 2 பஞ்சு மிட்டாய் வந்து வாங்கினோம். அதில் வந்து மெயினாக ஒருத்தர் இருக்காரே நம்ம டிக்கி பாய், அவருக்காகத்தான். அவர் பஞ்சு மிட்டாய் கேட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு கோச்சிக்கிட்டு ஒரு வழி பண்ணிட்டார். சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த பஞ்சு மிட்டாய்க்காரர்கிட்ட இருந்து 2 பஞ்சு மிட்டாய் வாங்கி ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டுட்டு அப்படியே மெதுவாக மூவ் ஆகிடுச்சு. சரி, சாப்பிட்ற வரையும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு பாதி குப்பையில் போட்டாச்சு. ஏன்னா அது மட்டும் கோல்ட் ஆகிடுச்சுன்னா, ஏன்னா அடுத்தடுத்து இருக்கே. ஸோ இன்னொன்று வந்து இங்கே மெயினாக என்னென்னா, இங்கேருந்து ஃபுல் வியூ வந்து நமக்கு அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த மிஸ்டெல்லாம் இல்லாதப்போ அவ்வளோ கிளியராக இருந்துச்சு. அப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே 90s கிட்ஸ் நம்மளோட ஃபேவரேட் மிட்டாய்கள் இது எல்லாமே ஸ்கூலில் இருக்கும்போது வெளியில் வந்து போய் அந்த பாட்டிக்கிட்ட வாங்கின மிட்டாய் எல்லாமே வந்து இங்கே சரசரமாக தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. பார்த்துங்களேன், எனக்கு வந்து அதை பார்த்தோன்னே அப்படியே எல்லாமே வாங்கணும் போல் இருந்துச்சு. அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. ஆனால் எதுவுமே வந்து என்னால் அந்த இடத்துல சாப்பிடக்கூட முடியலை. ஆனால் நானும் வாங்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 350 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டேன். எதுக்கு கண்ணில் பார்க்குதோ எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. காசு வந்து இன்னும் நம்ம நிறைய வாங்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. பட் வேணாம், ஒரு ஆசைக்கு நம்ம பார்க்குறோமோ அப்படியே கிளம்பிடுன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு போகிறப்ப வந்து நம்ம சாக்லேட் கடை, இந்த கோடை குயின் சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டு
அப்படி நம்ம மக்களுக்கு அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கும் சேர்த்து சாக்லேட்டை வந்து பாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து மெதுவாக நம்ம முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. அங்கேருந்து அப்படியே மலை இறங்கி கீழே வர நைட் ஆகிடுச்சு. ஸோ நைட் டயத்தில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணாதீங்க. அப்படி ரிட்டன் ஆகிறதா இருந்தால் சீக்கிரமே வந்துடுங்க. அப்படி இன்னொன்று, எங்களால் வந்து குணா கோகைக்கு போக முடியலை. போகணுன்னு நினச்ச நேரத்தில் அவ்வளோ டிராஃபிக் ஆகிடுச்சு. அதனால் அங்கே க்ளோஸும் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக போய்ட்டு வந்துடுங்க. அப்புறம் இது எங்கேன்னு தான் பார்க்குறீங்கல்ல, இது அப்படியே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரிட்டன் போகிறதுக்காக மதுரைக்கு தானே வரணும். மதுரைக்கு வந்தோடனே மதுரையில் வந்து மறுநாளைக்கு அப்படியே நம்ம தெப்பக்குளத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து அன்னைக்குன்னு பார்த்து வெயில் கம்மியாக இருந்தனால நாங்கள் தப்பிச்சோம். இல்லை அப்படின்னா எங்கள் சோலி முடிஞ்சிருக்கும். அப்புறம் வந்து ஓகே, இந்த கொடைக்கானல் சீரீஸ் வந்து முடியுது இதோட. ஸோ நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் சுற்றி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பை.